சர்வவல்ல ஆண்டவரே, தயவர பிதாவே, மட்டுமாய் கிருபை கொண்டு எங்களை தாங்கி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தச்சித எண்ணில்லாத நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே, உடைய வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கத்த தந்ததான இந்த கிருபைக்காய் பலனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்டு அநேகர் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட கத்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருடைய ஜீவிதமும் பரிசுத்தமாக உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளையும் குடும்பத்தார் நண்பர்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கத்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க, கத்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்ய கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. வேதவசனத்தின் ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க, அடியேனுக்கு தந்தாங்க. துடிங்க நம்ம மேலே உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள் ரீடிங் இன்றைக்கி உள்ள தலைப்பு, எப்படி பைபிள் வாசிக்கணும், எதுக்கு வாசிக்கணும், அது ஆவியானவர் சொல்லி தந்த சில காரியங்களை நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும், எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். அப்போது ஸ்கூலில் படிக்கும்போதே சொல்லித்தராங்க. ஸ்கூலில் சேர்ந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அதில் 12th காலேஜ் போகிறோம். இன்ஜினியரிங் பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்குது, எம்பிபிஎஸ் போகிறது எம்பிபிஎஸ் படிக்குது, இப்படி பல படிப்புகளையும் படிக்குது. அப்போது அந்த படிப்பு இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த படிப்பு முடிஞ்சு ஒரு ப்ரமோஷன் உண்டு அவங்களுக்கு. அதே மாதிரி தான் பைபிள் படித்தாலும் 1ஆம் கிளாஸ்னால் 2ஆம் கிளாஸ் போகலாம், இல்லை 12th போகலாம், பிஏன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி போகலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உயர்வு இருக்குது. அதே போல் பைபிள் ரீடிங்கில் ஒரு உயர்வு இருக்குது. அது என்னது? நித்திய ஜீவன். நமக்கு பிறகு, நம்ம மரணத்துக்கு பிறகு, நம்ம ஜீவிதத்துக்கு பிறகு நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு உள்ள ஒரு வழி சரியாக பைபிளில் தான் சொல்லியிருக்கு. அதை நம்ம படிக்கணும். அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும்போது அந்த ஆசீர்வாதம், அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் சங்கீதம் நீதிமொழிகள் மட்டும் படிப்பாங்க. இப்போது சங்கீதம் நீதிமொழிகள் மட்டும் படித்தா பத்தாது, பைபிள் முழுசும் படிக்கணும். இப்போது எப்படி ஸ்கூலில் படிக்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் எல்லாம் படிக்கிறோமோ, அதே போல் தான் பைபிள்லேயும் ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரை படிக்கணும். சங்கீதம் படிக்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு பேஜ். இப்போது இந்த இதில் ஏதாவது ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கினோம்னா அது நமக்கு மார்ச் 31 முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ், அடுத்த நாள் இந்த பேஜ் முழுசும் அப்படி படிக்கணும். அந்த மாதிரி சங்கீதம் படிக்கணும். நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்குது. இப்போ 31 அதிகாரமும் 1ஆம் தேதி 1ஆம் அதிகாரம், 2ஆம் தேதி 2ஆம் அதிகாரம், 31ஆம் தேதி 31ஆம் அதிகாரம், அப்படி நம்ம வரிசையாக படிக்கணும். அப்படி படிக்கும்போது நீதிமொழிகள் ஒரு வருஷத்தில் 12 தடவை முடிச்சிடலாம். சங்கீதம் ஒரு வருஷத்தில் 4 தடவை முடிச்சிடலாம். பைபிள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ 5 அதிகாரமோ எத்தனை நமக்கு படிக்க முடியுமோ அத்தனை நம்ம படிக்கணும். படிக்கும்போது நமக்கு அதுக்குள்ள ஜீவனை பாதுகாக்கக்குள்ள வழி கிடைக்கும். நமக்கு எத்தனை வயசோ, 20 வயசு, 30 வயசு, 50 வயசு, எத்தனை வயசாக இருந்தாலும் எத்தனை வயசு நமக்கோ அத்தனை தடவை நம்ம பைபிள் படித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு நல்லது. அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே அதை வாசிக்க தொடங்கினா தான் அது நமக்கு ஒரு வயசுக்கு நமக்கு முடிக்க முடியும். இப்போ 20 வயசுனா 20 தடவை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய படிக்கலாம். உங்கள் வயசுக்கு டபுள் பங்கு கூட படிக்கலாம். அந்த மாதிரி பைபிள் படிக்கணும், வயசு படி முடிக்கணும். நீதிமொழிகள் 6:23 வேதமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்போ இந்த வேதம் நம்ம ஜீவிக்கைக்கு தேவையான வெளிச்சம். நம்ம எப்படி ஒரு ரூமில் போனால் அதுக்கு லைட்டு போடுவோமோ, வெளிச்சம் வந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த ரூமில் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியும், கால் தட்டாமல் நடக்க முடியும். அதே போல் நம்ம வேதத்தில் உள்ள வெளிச்சம் வந்தால் தான் நம்ம ஜீவிதத்தில் பாழாகாமல், ஜீவிதத்தில் அங்கங்கே முட்டாமல் நம்ம நேராக நடக்க முடியும். ஏன் நம்ம பைபிள் வாசிக்கணும்னா எப்படி படிக்கணும் அதை சொல்லியிருந்தேன். ஏன் படிக்கணும்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 1:3 இருக்குது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவன். எழுதி இருக்கிற ஒன்றும் இல்லை, எழுதி இருக்கிறவைகளை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை என்ன எழுதியிருக்க அவ்வளவும்
அவ்வளவும் கை கொள்ளணும். அவ்வளோ கை கொண்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பாக்கியம் கிடைக்கும். லூக்கா 16:17 வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாக இருக்கும். அப்போ அந்த வேதத்தில் உள்ள ஒரு எழுத்துக்கு உறுப்பு கூட நமக்கு ஒழிஞ்சு போகாது. வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகுமா. அப்போ இந்த வசனம் வானமும் ஒழிஞ்சிரும், பூமியும் ஒழிஞ்சிரும். அப்போ அந்த வசனம் எங்கே இருக்கும்? வானமும் இல்லை, பூமியும் இல்லை. அது இருக்க ஒரு இடம் வேணும் இல்லை? அப்போ அந்த இடம் தான் நமக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடிய இடம் பரலோகம். பரலோகத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் அழிஞ்சு போகாமல் எல்லாம் பரலோகத்தில் இருக்கும், நம்மளையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். யோவான் 12:48 நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும். இயேசு கிறிஸ்து நிறைய வசனம் சொல்லி தந்திருக்காரு. அப்போ இதில் அவர் பழைய ஏற்பாடு முடிஞ்சு போகும் சொல்லலை. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு நினைக்காதுங்க, நிறைவேற்றுக்கு தான் வந்தேன்னு சொல்லுவார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் புதிய ஏற்பாடு. அது திருப்பி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு தந்த ஞானத்தின்படி எனக்கு சொல்லி தந்தபடி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தரேன். இன்றைக்கி இந்த பைபிள் ரீடிங் ஏசாயா 34 அதிகாரத்தில் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் இருக்குது. தேடி எப்படி வாசிக்கணும்? இப்போ அந்த ஆற்றுல குளத்துலலாம் சிலர் இந்த ஒரு பெரிய சட்டியில் மண்ணள்ளி அந்த தண்ணிக்குள்ளே வச்சு இப்படி அலசுவாங்க. அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போகும். கடைசியாக கொஞ்சோண்டு பொண்ணோ ஒரு வைரக்கல்லோ அப்படி ஏதாவது கிடைக்கும். போன வாரம் யூடியூப்பில் போட்டிருந்து ஒருத்தனுக்கு ஒரு வைரக்கல் கிடச்சிருக்கு, அது எத்தனையோ கோடிக்கு போச்சுலாம். அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ அதை அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே நின்று அந்த மண்ணை அலசி தள்ளும்போது பொன்பொடி அது நல்ல விலை உள்ளது. வைரம் அது நல்ல விலை உள்ளது, அப்படி கிடைக்கும். அதே போல் நம்ம அந்த வசனத்தையும் தேடி 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 வாசிக்கும்போது அதில் நமக்கு நல்ல ஒரு விலைவோடு வசனம் கிடைக்கும். அந்த வசனம் நம்மளை பாதுகாக்கும். அந்த வசனம் இப்போ எப்படி அந்த பொன்பொடி கிடச்சி அவங்களுக்கு ஜீவிக்க தேவையான பொருட்கள் வாங்கக்குள்ள வழி அந்த பொன்பொடி திறந்து கொடுக்குதோ, அதே போல் அந்த வசனமும் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு, நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தரக்கூடிய வழியை அது திறந்து தரும். அடுத்தது தேவனுக்கு வல்லமை, இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை, இரக்கம், பரிசுத்தவான்களின் வம்சம், பிரபுக்களின் வம்சம், இதெல்லாமே பைபிளில் சொல்லியிருக்கு. தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், இதை பற்றி நம்ம தெளிவாக அறியணும்னா பைபிள் முழுசும் படிக்கணும். ஆதி ஆமத்தில் அவருக்கு வல்லமை தெரியும். அவருக்கு வார்த்தை சொன்னோடனே மரஞ்செடிகள் உண்டாகுது, பறவைகள் உண்டாகுது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகுது, மிருகங்கள் உண்டாகுது. மனுஷனை மட்டும் மண்ணை பிடிச்சி உண்டாக்குனார் ஆண்டவர். அப்போ அப்படி வல்லமையான வார்த்தை உள்ள தேவனாகவும் நம்ம தேவன். அதுபோல் நிறைய பரிசுத்தவான்கள்ட்ட அவர் பேசி நிறைய காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதுக்குள்ள ஆசீர்வாதம் நல்லா கிடச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர். அவர் நம்ம பாவங்களுக்கு வேண்டி மறித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஜீவிக்கிற தெய்வம். அப்போ அதை நம்ம அந்த அறிவு சரியாக வரணும்னா நம்ம பைபிள் வாசித்தா தான் முடியும். அவருக்கு வல்லமை, இரக்கம், பரிசுத்தவான்களின் வம்சம், இது எல்லாமே அதில் இருக்குது. யோவான் 12:48 நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயந்தீர்க்கும் இருக்கு. அப்போ இந்த வசனம் நம்மளை நியாயந்தீர்க்கும். நம்ம பரலோகத்துக்கு சொந்தமா இல்லை பரலோகம் நமக்கு தகுதி, பரலோகத்துக்கு நாம் தகுதி இல்லையா, இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வசனம் நமக்கு எவ்வளோக்கு கீழ்ப்படியுமோ அது நம்மளை நியாயந்தீர்க்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும், பைபிள் நல்லா வாசிக்கணும். அதுதான் இந்த டாப்பிக்கு உள்ள அர்த்தம். எல்லாரும் நல்லா பைபிள் வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.